வணக்கம் நண்பர்களே. ஏப்ரல் 28ஆம் தேதி, இன்றைக்கி குடி இல்லாமல் 27வது நாள். இந்த நாள் ஆரம்பமாயிருச்சு. சூரியன் உதிக்க போகுது, தெரியுதா அவங்களுக்கு? சூரியன் உதிக்க போகுது. அதான் அங்கே வானம் அப்படியே சிகப்பாக இருக்குது. ரம்ஜான் டைமில் 6 to 6 வேலை. சாயந்தரம் 6 மணிக்கு போயிட்டு காலைல 6 மணிக்கு வேலை முடிஞ்சவர் வந்துட்டு ஒரு 7 மணிக்கு அங்கே நின்று பார்த்தா அப்படி இருக்கும். ஒரு நாளும் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு சில நாள் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும். பார்த்தா அப்படியே அந்த சூரிய உதயம் அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த நாள் ஆரம்பமாயிருச்சு. இந்த நாள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வேலை பின்னிருச்சு. இன்றைக்கி நைட்டு ரொட்டி மாஸ்டர் காலையில் ஜாமானெல்லாம் வந்துட்டு, அதாவது க்ளீன் பண்ணி நீட்டாக அவன் நைட்டு ரொட்டி போட்டதுக்கப்புறம் குறைஞ்சிருக்கும்ல ஜாமான்லாம், அதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பண்ணி வைக்கணும். இப்போ சர்க்கரை இல்லை, வெங்காயம் இல்லைன்னா அதெல்லாம் வெட்டி வைக்கணும். தோசை மாவெல்லாம் கரைச்சி வைக்கணும். காலையில் வந்து நான் வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக. ஆனால் எந்த இதுவுமே பண்ணாமல் அப்படியே போட்டு போயிட்டாங்க. காலைல போய் நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் சரியாச்சு. 6:30 மணிக்கு போய் 7 மணிக்கு கடையை திறந்துட்டாங்க வந்து. நான் அதுக்கப்புறம் ஆஃப் ஆயிலாம் போட்டு என் வேலையெல்லாம் ரெடி பண்ணி ஆர்டர் வேறு வர ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி காலையிலேருந்து டென்ஷன். அவன் வந்த உடனே அவன்கிட்ட சொல்கிறேன், கல் திட்டினான், ரொட்டி கல். அதையும் சரியாக திட்டலை. அவன்கிட்ட சொன்னேன். அவன் வந்துட்டு என்னங்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு மலையில் சொல்கிறேன். இன்னும் கோவம் வந்துருச்சு. அப்படியே எதுவுமே அமைதியாக ஒன்றும் சொல்லலை. அவனை 60 சின்னங்கிற மாதிரி காலையிலேருந்து நான் டென்ஷனில் இருந்தேன். சொன்ன உடனே அவ்வளோ டென்ஷன் ஆகிறான் அவன். வந்த உடனே சரின்ட்டு நான் அப்படியே ரிலாக்ஸாக தான் சொன்னேன். அதோட இருக்குது பாப்பா மீதி என்னென்ன. அப்புறமா போகும்போது ஒரு டைம் அவன்கிட்ட நிதானமாக சொல்லிட்டு போகணும். அதுக்கு மேலேயும் இல்லை அப்படின்னா அப்புறம் ஓனர்கிட்ட வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட வேண்டியது. வேறு என்ன பண்ண முடியும்? நம்ம அவனும் வேலைக்கு தான் வந்திருக்கான், நம்மளும் வேலைக்கு தான் வந்திருக்கோம். சண்டையாக போட முடியும்? பார்ப்போம். நம்ம கொஞ்சம் வந்துட்டு நிதானமாக இருப்போம். அவ்வளோ டென்ஷனு. வேலை கெட்டு போகிற மாதிரி பண்ணும்போது அப்புறம் கோவம் வரும்ல. அப்படியே இருக்குது. செம மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அடுத்து இப்போ மைதா பிணையணும். ஓகே, மழை பெஞ்சிச்சு. அதான் சும்மா அப்படியே வந்த இந்த பக்கமாக கடைசி அந்த 4 மணிக்கு மேலே டைமே போக மாட்டேங்குது. நானும் எப்படா டெய்லி எப்படி தான் இந்த 6 to 6 ஷிஃப்ட்டு டைம் பார்க்குறது, டைம் போக மாட்டேங்குது. மதியானத்துக்கு மேலே அது 3 மணிக்கு மேலே ரொம்ப 4 மணி 4:30 மணிக்கு மேலே 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. 1.25 வருஷமாக வேலை செய்கிறதே கிடையாது. இது மாதிரி டைம் போகலைன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறது இப்போ தான். வந்தப்போ அது போல் ஃபீல் பண்ணேன். இப்போ அது போல் ஃபீல் ஆகுது. 12 மணி நேரம் மண்டை காயுது. அவ்வளோதான், இந்த நாள் முடிஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம். இப்போ மணி கரெக்டாக 9:59, ஏப்ரல் 28ஆம் தேதி. இன்றைக்கி குடி இல்லாமல் 27வது நாளாக நான் கடந்திருக்கிறேன். அதை நான் பதிவும் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். லைவ் வர முடியல என்னால். பரவாயில்ல, நான் வர முயற்சி பண்ணுறேன். மற்றபடி இந்த நாள் கொஞ்சம் வேலையில் தான் வந்துட்டு கொஞ்சம் டென்ஷன். வேலையில் நம்ம டென்ஷனாக இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம இப்போ முதலாளி காசு கொடுக்குறாங்க, நம்ம வேலை செய்கிறதுக்கு காசு கொடுக்குறாங்கன்னா வேலை செய்கிறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம அதில் வரக்கூடிய சவால்களை, டென்ஷனை, பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு சமாளிக்கிறதுக்கும் சேர்த்து தான் அந்த சம்பளம். அப்படின்ற பட்சத்தில் இதெல்லாம் அந்த சம்பளத்தோடு அடங்கும். இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ், மற்றபடி அதையெல்லாம் பின்னி நம்ம கடின உழைப்பால் இந்த நாளை நான் கடந்தேன். ரொம்ப சந்தோஷம். ஓகே, குடி இல்லாமல் 27வது நாள். இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன். அவ்வளோதான், இனிமேல் தூங்க வேண்டியதுதான். இது போல் நான் ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, என்னோடய ஊருக்காரங்க, என்னோடய சொந்தக்காரங்க, என்னோடய நண்பர்கள், இவங்களுக்கெல்லாம் நான் நிறைய ஷேர் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த சேனலை யாரும் பெருசாக சப்போர்ட் பண்ணலை. யாரும் கவனிக்கலையா என்ன ஏதுன்னு தெரியலை. இதுக்கு முன்னாடி நிறைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதுபோல் இதுவும் ஒன்று நினச்சிட்டாங்களோ என்னமோ, இல்லை எல்லாம் பேசி எல்லோரும் எதையோ நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இது வரைக்கும் எந்த ஒரு கமெண்ட்ஸும் வரலை எனக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லி. அப்போ ஆனால் யார் என்னன்னே தெரியாமல்
என்னை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை வந்து இது மாதிரியான ஒரு கண்டென்ட்டில் என்னை ஆதரிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். 27 நாள். ஓகே, மீண்டும் சந்திப்போம். பாய்.